ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். இப்ப பாய் வீட்டுலாம் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா மட்டன் தால்ச்சா ஒண்ணு செய்வாங்கங்க. அது ஆக்சுவலா சூப்பரான ரெசிபி. அதை நம்ம வீட்டுல செய்ய முடியாதுன்னு நினைப்போம், ஆனா நம்ம ஈஸியா அதை வீட்டுல செய்யலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்துடலாம் வாங்க. இப்ப நான் தால்ச்சா பண்றதுக்கு மட்டன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ மட்டனுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் தான் இப்ப என்னென்னு பார்க்க போறோம். மட்டனோட சேர்த்து வேக வைக்க தோரம் பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன லெமன் சைஸ் புளி இருந்து கரைச்சி வச்சிருக்கேன். இதுக்கு நமக்கு தேவையான காய் என்னன்னா 2 சின்ன கத்திரிக்காய் நல்லா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு வாழைக்காய் நல்லா வெட்டி வச்சிருக்கேன். 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். 1.5 பச்சை மிளகா, ஒரு சின்ன மாங்காய் எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்ப நம்ம தாளிப்புக்கு தேவையானது என்னன்னா 2 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 பட்டை துண்டு எடுத்திருக்கேன். 4 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். நம்ம வீட்டுல அரைச்சி வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்ப வாங்க மட்டன் தால்ச்சா எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். தால்ச்சா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மட்டனை வேக வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு சின்ன குக்கர் நான் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க தோரம் பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்து மட்டனை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மட்டன் வேகத்துக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டனும் பருப்பும் சேர்ந்து வேகறதுக்கு நான் ஒரு சொம்பு ஃபுல்லா தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி இது ஃபுல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. நான் இந்த மட்டன் வேகத்துக்கு 8 விசில் விட போறேன். இது நல்லா விசில் வரட்டும். இன் பிட்வீன் நம்ம தாளிக்க வேண்டியதுலாம் இதுல தாளிச்சுக்கலாம். இப்ப கடாய் நல்லா காஞ்சிருச்சு. தால்ச்சாக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் ஒரு 3 சின்ன கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தாளிக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கல்பாசி சேர்த்துக்கிறேன். பட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஃபைனலா சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்ப இதெல்லாம் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா சாட் பண்ணுங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா சாட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் சாட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சாட் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா சாட் பண்ணுங்க. நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு மட்டன் மசாலா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லும் மிளகாவோட ரா ஸ்மெல்லும் போனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை இதுல ஊத்திருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப இந்த புளி தண்ணியிலே இது நல்லா வேகட்டும். அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கறியும் வெந்துடுச்சு. நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணலாம் வாங்க. வாவ், பருப்பும் மட்டனும் சேர்ந்து சூப்பரா வெந்துருச்சு. இப்போ வாங்க இதை அப்படியே இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த டைம்ல நீங்க வந்து சால்ட், காரம் 2மே நல்லா செக் பண்ணிக்கோங்க. மட்டனோட சேர்ந்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மட்டன் தால்ச்சா வந்து எல்லா ஹோட்டல்லையும் நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப ரேரான ஹோட்டல்ல மட்டும்தான் இது அவைலபிளா இருக்கும். ரம்ஜான் பண்டிகை, பக்ரீத் பண்டிகைக்குலாம் பாய் வீட்ல இருந்து நம்மளுக்கு சூப்பரா பிரியாணி செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு கூடயே பாத்தீங்கன்னா இந்த மட்டன் தால்ச்சாவும் இருக்கும். ஆனா அது அப்ப ஆசையா இருக்குங்க. இது எப்படி செய்யறாங்கன்னு தெரியலையே, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நீங்க பிளெயின் கீ ரைஸ்க்கு, வெஜ் பிரியாணி கூட இதை நீங்க செஞ்சு சாப்பிடலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது மட்டன் பிரியாணி, கீ ரைஸ் அண்ட் சிக்கன் பிரியாணிக்கு தான் இது சாப்பிடுவாங்க சைட் டிஷ்ஷா. அண்ட் குஸ்கா. இப்ப 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தால்ச்சாவும் நல்லா கொதிச்சிருச்சு. மட்டனும் பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மாங்காய் இருக்கு இல்லைங்களா, கூட சேர்த்துப்போம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாங்காய் வேகத்துக்காக நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். ஏன் நம்ம இப்ப மாங்காய் சேர்த்தோம்னா இந்த தால்ச்சால பாத்தீங்கன்னா ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்குங்க. பிரியாணில ஒரு காரம் இருக்கும். அந்த காரத்துக்கும் இந்த புளிப்புக்கும் சேர்ந்து செம காம்பினேஷனா இருக்குங்க. இப்ப மாங்காய் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம கொத்தமல்லி தலையை இது மேல நல்லா தூவிக்கலாம். சூப்பரான அற்புதமான மட்டன் தால்ச்சா ரெடி. நீங்களும் மட்டன் தால்ச்சாவை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவமிட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவமிட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. கொள்ளையில திண்ணை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ.